குழம்பு இன்றைக்கி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, 2 தக்காளி, ஒரு லெமன் சைஸ் புளி, அப்புறம் தேங்காய், கருவேப்பிலை, இது கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். சுடுதண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். மொச்சை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வணக்கலாம். கூடவே ஜீரகமும் மிளகும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூள், வீட்டுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3ஐயும் போட்டு சேர்த்து வணக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காயும் போட்டு ஒரு கிண்டி ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லெண்ணெய், கடுகு, கூடவே கொஞ்சம் ஜீரகம். கடுகு பொரிஞ்சோடனே 4 சின்ன வெங்காயமும் இடித்து வச்சுருக்கு, கருவேப்பிலையும் அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க மொச்சையை சேர்த்துக்கலாம். அலசி வச்சுருக்க கருவாடு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான், இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எப்படி கொதிக்கணும் பாருங்கள். கூடவே இதில் மல்லித்தழை போட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி. கருவாட்டு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம் அவங்கள்ட்ட. சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, எப்படி இருக்குங்க? ஓகே, தேங்க்யூ.